வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களாங்க? இன்னைக்கு டேட்ல என்ன பண்ண போறோம்னா மார்க்கெட்டோட அப்டேட்டை கிறிஸ்டல் கிளியரா பார்க்க போறோம். பார்த்துருவோமா? சரி, ஓகே. இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிருவோமா? வாங்க. இன்னைக்கு குளோபல் மார்க்கெட்ல என்ன பிரதர் கதை அப்படின்னா எப்படி தெரியுமா இருக்கா? பச்சை நீரமே பச்சை நீரமே அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லா கிரீன்ல இருக்கா. எந்த மார்க்கெட்டை பார்த்தாலும் கிட்டத்தட்ட 1% நீர்ல மேல போயிருக்கேன் இன்னைக்கு ஒரே நாள்ல. ஓகேவா? அடுத்து ஜாப்பனீஸ் மார்க்கெட்டு, யூரோப்பியன் மார்க்கெட்டு, ஏசியன் மார்க்கெட் எல்லா மார்க்கெட்டுமே படப்படன்னு எல்லாமே கிரீன்ல பச்சை நிறமா இருக்காங்க. பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுங்கிறது. சரி, ஓகே. அடுத்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவங்க வந்து பார்லிமெண்ட் வந்து ஒண்ணும் இல்லை, சிம்பிளா புரியுற மாதிரி சொல்றேன். அவங்க வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க பிளாக் பில்ஸ்க்கு. ஓகேவா? அடுத்து காசாவோட பிரச்சனையை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்புக்கு அதுக்கு அவசியம் இல்லை, இருந்தாலும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஓகே காசாக்கு வந்து இனிமேல் அமைதி நிலவணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து காஸ்ட் கட்டிங் பற்றி ஒரு பேச்சு அடிபட்டதாகவும், ஓகே, அதை அப்படியே சைலண்டா களத்துல வச்சிருக்கிறதாகவும் ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு ட்ரம்ப் இருந்து. ஓகேவா? காஸ்ட் கட்டிங் ரீபப்ளிகேஷன் இருந்து இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. சரிங்களா? குளோபல் நியூஸ்ல வேற எதுவும் இல்லை, எப்பயும் நடக்கிற மாதிரி அங்கே போர் நடந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் தான் இந்த இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான் வந்திருக்கு. ஓகேவா? மற்றபடி வேற எதுவும் பெரிய குளோபல் நியூஸ்ங்கிறது எதுவும் இல்லை. ஆனால் மார்க்கெட் எல்லா மார்க்கெட்டுமே கிரீன்ல கிட்டத்தட்ட 1% மேலே, சில இதெல்லாம் 1% தாண்டி இன்னைக்கு மேலே போயிருக்கு. ஓகேவா? அடுத்து கோல்டு பிரைஸ் பார்க்குறோம்னா இன்னைக்கு 7 முகண்டா 6 முகண்டாங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 32 ரூபா கிராமுக்கு ஏறி இருக்குங்க. சரிங்களா? அடுத்து கிஃப்ட் நிஃப்டி நம்ம பயப்படையா பார்த்தா அவனுங்க கூட கிட்டத்தட்ட 78 பாயிண்ட் மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் கிரீன்ல. சரிங்களா? அடுத்து உள்ளூர் நிலவர கலவரத்துக்கு வருவோமா? உள்ளூர் நிலவர கலவரத்துக்கு வந்தா என்ன இருக்காது அப்படின்னா நிறைய இருக்கு. அதை நான் மினிமைஸ் பண்ணி முக்கியமான ஸ்டாக் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இந்த ஸ்டாக்கு ரெக்கமெண்டேஷன் கிடையாது, இது ஜஸ்ட் நியூஸ் அண்ட் அப்டேட் மட்டும்தான். சரிங்களா? கிறிஸ்டல் கிளியரா பார்த்துருவோம் வாங்க. ட்ரிகர் ரயில் சிஸ்டம் இருக்குல்ல, சாரி டீகா கிராஃப் ரயில் சிஸ்டம், அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா மகாராஷ்டிரால மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட 430 கோடி, அஜித் சார் வரல 500 கோடி அப்படிங்கிற மாதிரி 430 கோடிக்கு அவங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. பூனே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பிரெஸ்டீஜியஸ் ஸ்டேஜ் இருக்குல்ல, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஹரிஹரன் குரூப்போட சேர்த்து ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட இவ்வளோ லேண்டு சென்னையில், ஓகே, கிட்டத்தட்ட 7,50,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்கியிருக்காங்கப்பா. கிட்டத்தட்ட அதோட வேல்யூ மட்டுமே 16 பில்லியன். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், மார்க்கெட்ல அவன் மைனஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தான் லாஸ்ட் 1 வீக்கா. வாங்கியிருக்கான், இன்னைக்கு வாங்கியிருக்கான். இதை பத்தி என்னன்னு இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் பண்ணா தெரிஞ்சிடும். அடுத்து ஹிண்டன்ரி ஃபில்டர்ஸ் இருக்காங்களா, இவங்களுக்கு கிட்டத்தட்ட 1.01 பில்லியனுக்கு ஆர்டர் ரிசீவ் ஆயிருக்குப்பா. சரிங்களா? அடுத்து ஐடிசி சிமுலேஷன்ஸ் இந்தியா, இவங்க வந்து கிட்டத்தட்ட பாயிண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா டாலர்ல பார்த்தோம் அப்படின்னா 67.3 மில்லியன். நம்ம இந்தியா அமௌண்ட்ல பார்க்குறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 580 கோடி. ஓகேவா? 580 கோடிக்கு இன்டர்நேஷனல் மெரைன் ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்குப்பா இந்த கம்பெனிக்கு. அடுத்தது ஆர்பிஎன்எல் இருக்காங்கல்ல, அவங்க என்ன கதை அப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட 2.13, ஓகே, 2.13 பில்லியனுக்கு இன்க்ளூட் டாக்ஸ், எக்ஸ்க்ளூட் டாக்ஸ்ல இன்க்ளூட் டாக்ஸுக்கே அவங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. நல்ல ஆர்டர்னே சொல்லலாம். அடுத்து பெல் கம்பெனி இருக்காங்கல்ல, அவங்களுக்குமே மெகாவாட் இன்க்ரீஸ் பண்ண போட்டாங்க. அதே மாதிரி அவங்க பவர் தெர்மலை 6ஆ மாற்ற போறாங்க. யாரு கூட கிட்டத்தட்ட 65 கோடி, நல்லா யோசிச்சுக்கோங்க, 65 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. யார்கிட்ட இருந்துன்னு பார்த்தா அதானி குரூப்ஸ் இருந்து கிடைச்சிருக்குங்க. யாருக்கு? கவர்மெண்ட் கம்பெனிக்கு பிரைவேட் கம்பெனில இருந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு. அது எல்லாம் எப்படி சொல்றது, எல்லாம் ட்ரஸ்ட் பிலீவ் பண்ணி தானே ஸ்டாக் மார்க்கெட் இயங்குது. ஸோ இவங்க வந்து ஆர்டர் வந்து அங்கே பெல்லுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து வாரி எனர்ஜி கிட்டத்தட்ட அவங்க என்ன ஆர்டர் வரல, அவங்களுக்கு என்ன ப்ராக்ரஸ் நடந்திருக்குன்னு கேட்டா 540 மெகாவாட், ஓகே, 540 மெகாவாட்டுக்கு சோலார் மாடல் இது பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் இன்னைக்கு நல்ல நியூஸ். எல்லாமே மில்லியன் பில்லியன்ல இருக்கா, சூப்பரான நியூஸ். இந்த ஸ்டாக் எதுவுமே இன்னைக்கு ரெக்கமெண்டேஷன் கிடையாது, இன்னைக்கு ஜஸ்ட் நியூஸ் மட்டும்தான். ஓகேவா? நம்ம மார்க்கெட் பத்தி பேசணும் அப்படின்னா நம்ம மார்க்கெட் பத்தி என்ன கதை அப்படின்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு மோஸ்ட்லி கால் சைடு மூவ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா வேர்ல்டு மார்க்கெட் ஃபுல்லுமே கால் சைடு தான். நாம ஃபண்டமெண்டலா பார்க்கும்போது நம்ம கால் சைடுக்கான பையிங் தான் நிறைய இருக்கு. ஓகேவா? ஃபண்டமெண்டலா நம்ம செக் பண்ணும்போதும், சாரி, டெக்னிக்கலா பார்க்கும்போதுமே நமக்கு என்னது
கால் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் நிறையா இருக்குது. இங்கே எல்லாருமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் நியூ ஹையை ரீச் பண்ண போகுதா அப்படிங்கிறத எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குது. நியூ ஹையை ரீச் பண்ணி இன்னைக்கு ஒரே நாளில் தான் கீழே விழுறதுக்கு சான்சஸே இல்லை. நியூ ஹையை தொட்டுட்டு அதுக்கப்புறம் கரெக்ஷனுக்காக லைட்டாக கீழே வருவானே தவிர்த்துட்டு கீழே விழுறதுக்கு சான்ஸே இல்லைங்கிற மாதிரி தான் வேர்ல்டு மார்க்கெட் அப்படிதான் இருக்கு, இந்தியன் மார்க்கெட் அப்படிதான் இருக்கு. அழகா பண்ணுங்க, லைவ் மார்க்கெட்ல அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக்க போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? இன்னைக்கு வீடியோ சின்னதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இவ்வளவுதான் நியூஸ். நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாவே முடிச்சிருவோம். வீடியோ இழுத்துட்டு போக நான் விரும்பல. ஓகேவா? எல்லாருமே நீ கால் சைடுக்கு ரெடி ஆகிக்கங்க, கரெக்டாக அனலைஸ் பண்ணுங்க, லைவ் மார்க்கெட் அனலைஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்ன்னு சொல்லிட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நோ ரெக்கமெண்டேஷன், ஸ்டாக்ஸ்ல நோ ரெக்கமெண்டேஷன். சரிங்களா? வரவா, டாடா.